மாமனை திட்டி கடுதாசி போட்டா சாமி. சரி. இப்படி எல்லாம் கடுதாசி போட்டு என் மக வயசுக்கு வந்து ஒன்னேவே நினைச்சிட்டு இருக்குது. வெரசா கிளம்பி வாடா உள்ள உடணும். எதுக்குள்ளம்மா? குடிசைக்குள்ள. சரி சரி சரி. அப்ப நீங்க இருந்து ஆத்தா கடுதாசி போட்டா சாமி. என் மாமனுக்கு கடுதாசி போட்டு முடிச்சாலோ இல்லையோ விறுவிறுன்னு என்கிட்ட வந்து அடியே புள்ள செல்லி உன்னைய பார்க்க உன் மாமே வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் நீங்க என்னடி பண்றேன்னு சொல்லி உப்பு சப்பை மஞ்சளையும் கொடுத்து ஊர்ல போ சொல்லிட்டா சாமி. ஊர்லயா? அட ஊரணி குளத்துல போய் குளிச்சுட்டு வர சொன்னா சாமி. குளத்துல? ஆவு சாமி. தமிழ்ல பேசாம என் பக்கத்துல வந்த கொன்றுவேன். நீ தமிழ் வரனா பேசாம இரு. அப்புறம் பாருங்க சாமி, யாத்தா என்னைய போய் ஊரணி குளத்துல குளிச்சுட்டு வர சொன்னாரா சாமி. நான் வேற என் மாமனை சின்னதுல பார்த்ததா. என்னதுமா? அட சின்ன வயசுல பார்த்ததா. அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல பாருங்க சாமி, துணிமணி பூராத்தையும் அவுத்து போட்டு மூக்குன்னு சொல்லினு இதெல்லாம் பாருங்க சாமி. பாக்குற ஆர்வத்துல குளத்துக்குள்ள குளிச்சுட்டு இருந்த நானு அப்படியே எந்திரிச்சு ஊருக்குள்ள வந்துட்டேன் சாமி. சரி. எதுவுமே இல்லாமதான் அட என் மாமனை பாக்குற ஆர்வத்துல வந்தேன் சாமி. சாமி என்ன காரணம்னே தெரியல சாமி. ஊர்ல இருக்க அத்தனை சனமும் என்னைய வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்க சாமி. உன்னையவா பாக்குறாங்க? என்ன காரணம்னே தெரியல சாமி. என்னதான் இருக்கு அப்படி பாத்து? என்ன காரணமா இருக்கும்? இல்ல வயசுக்கு வந்த பிள்ளை அப்படி போதுங்கன்னு பாத்துருப்பாங்களா? தம்பி அது என்ன பாக்குறது? நீ பாத்துட்டே இரு, வாயை அப்ப திறந்த. நீ பேசாத. இல்ல அப்படி வந்திருந்தா அப்படியே கருப்பு கலர் கர்ச்சீப் கட்டனாப்ல இருக்குமே. அப்ப நிறைய பாத்துருப்ப போல. ஜிப்பல்லாத மணிபாசி ஜிப்பல்லாம் போகுதுன்னு பாத்துருப்பாங்க. அப்பா சாமி எல்லாம் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. இப்பெல்லாம் எந்திரிச்சு நான் ஊருக்குள்ள வந்தேனா சாமி, எல்லாரும் என்னைய வச்ச கண்ணு வாங்காம பாத்தாங்க சாமி. ஆனா மாதிக பிள்ளை நானு என் மாமனை தவிர வேற